Hello viewers, இன்னைக்கு பார்க்க போறது One Piece episode 1001 part 2. ஓபன் பண்ணா பெரிய சைஸ்ல மண்டைய வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தனை வித்தியாசமா காட்டுறாங்க. ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான் போல. இது அவளை ஏத்துக்கலனா கூட கண்டிப்பா இந்த உலகத்துக்கு அவ வருவா. அது மட்டும் இல்லாம அவ ஒரு ஹியூமன். கண்டிப்பா அது ஒரு சக்சஸ் தான். இதுதான் உலகத்தோட அமைதிக்கான முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வித்தியாசமா ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கான். அந்த கப்பலையும் லூஃபெல்டுன்னு பேரு போட்டிருக்குது. என்ன ஏதுன்னு தெரியல. சரி அப்படியே கட் பண்ணா நம்ம ஜுவல்லரி பாணி வேகா பங்க போன எபிசோடு விரட்டுன்னு விரட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தால வழியில எங்கேயோ தடிக்கி விழுந்துட்டா போல. ஐயோ வலிக்குது, என் எலும்பு உடஞ்சிருச்சு போலன்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருப்பா. என்னால எந்திரிக்க வேற முடியலன்னு சொல்லி அழுவாளா. உடனே அதை பார்த்த வேகா பங்கால தாங்க முடியாம மெடிக்கல் டீம் எல்லாம் எங்க இருக்கீங்க, சட்டு புட்டுன்னு இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஏமா ஜுவல்லரி பாணி நீ ஓகே தானேன்னு பதறிக்கிட்டு பக்கத்துல வருவாரு. கடைசியில பார்த்தா இவ்வளவு நேரம் அவ டிராமா பண்ணிருக்கா. டிராமா நல்லா ஏமாந்தியாடா வேகா பங்குன்னு பெரிய சைஸுக்கு மாதிரி அந்த கம்பி எடுத்து ஒரு அடி அடிப்பா. ஜஸ்ட் ஒரு நூல் தான், இந்த இடமே வெடிச்சு தெரியும். அப்படி ஒரு அடி. ஆத்தாடி இவன் மனுஷியே இல்ல, என்ன அடி அடிக்கிறான்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆவான். பட் இதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து எங்க தப்பிக்கிறது. அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு கம்பியை வச்சு வயிற்றுலயே ஒரு குத்துவா. குத்தின உடனே வயிற்றுக்குள்ள இருந்து பலன்னு ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் வெளியில வந்து விழும். அதுக்கப்புறம் என்ன குழந்தையா மாறிடுவாரு. அட அப்படி மின்னிட்டு இருக்கிறது வேற ஒண்ணும் இல்ல, அவரோட வயசு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஷைனிங்கான லைஃப் என்கிட்ட இருந்து நீ இப்படி எடுப்ப, ஒழுங்கா அதை என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிரு அப்படின்ட்டு அந்த நிலைமையில மிரட்டலாமா. அவ கடுப்பாயி யோ என்னோட பவர்ஸ் ஒன்னும் பர்மனண்டாலாம் யாரையும் அஃபெக்ட் பண்ணாது, எப்படி நார்மல் ஆயிடுவாங்க. முதல்ல நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. எங்க அப்பாவை பழையபடி மாத்த முடியாதுன்னு சொன்னியே, அது ஏன் இதுக்குன்னு ரீசனை சொல்லுன்னு கேப்பா. அதுக்கப்புறம் என் அப்பாவை ஏன் கொன்ன, அதுக்கான பதிலையும் ஒழுங்கா சொல்ற. இல்ல உன்னை இங்கேயே குன்றுவேன்னு அவருக்கும் சொல்லணும்னு ஆசைதான். ஆனா அதை சொன்னா ஜுவல்லரி பாணி ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாளாமா. அதனாலதான் சொல்ல மாட்டேன்ட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம குமா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்காரு அந்த ரகசியத்தை இவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு. அதனாலதான் மனுஷன் எதுவுமே சொல்லல போல. அதே நேரம் இங்க குமார் ரெட் போர்ட்ல வந்து விழுந்தான்ல, அடிபட்டு கண்ணா பின்னான்னு செதஞ்சானே, அவன் பாட்டுக்கு அங்க இருக்க செவுத்த புடிச்சு மேல ஏற ஆரம்பிச்சிருவான். இப்படி ஏறி எல்லாம் அவனால டாப்புக்கு போக முடியாது. டெஃபினட்டா கீழே தான் விழுவான்னு கீழே இருக்கவங்க எல்லாம் அடிச்சு சொல்லுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா கேப் விடாம கஷ்டப்பட்டு ஏறுவான். இங்க வேகா பங்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் அதனால சொல்ல முடியாது, அதுக்கும் காரணம் இருக்குன்னு சொன்னா அவ புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. செவுத்தோட வச்ச நச்சு ஏன்டா கொய்யால, எங்க அப்பாவை கொல்றதுக்கு உனக்கு ரீசன் இருக்குது, ஆனா அது என்கிட்ட சொல்ல மாட்டேன். கேட்டா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவேன். என்ன பார்த்தா என்ன முட்டா பைய மாதிரி தெரியுதாடான்னு பயங்கரமா கடுப்பாவாளா. நான் ஒன்னும் அதை வேணும்னு பண்ணல, அவனோட ஹியூமானிட்டியை எடுக்கணும்னு முடிவு பண்ணது அவனே தான் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டான். நீ போய் சொல்ற, என்னைய விட்டுட்டு எல்லாம் அவர் அப்படி போக மாட்டாரு, நீ தான் கண்டிப்பா கொண்டிருப்ப அப்படின்ட்டு விடாம துருவி கேட்டுக்கிட்டே தான் இருப்பா. சொல்ல போனா அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்க இவருக்குமே கஷ்டமா தான் இருக்குது. அப்படி ஒரு பேடான மெமரி. ஆமா இங்க குமா மேல ஏறிட்டு இருந்தால அவனே மறுபடியும் போய் செலஸ்டியல் டிராகனுக்கு சேவ் பண்றதுக்காண்டி தான் போயிட்டு இருக்கான். அவனை போய் நேவி ஆளுக பீரங்கிய வச்சு கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவன் அசராம கஷ்டப்பட்டு மேல ஏறிட்டே தான் இருப்பான். ஆக்சுவலா வேகா பங்குக்கு குமா மேல நிறையவே மரியாதை இருக்குது. சொல்ல போனா ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அதனால சொல்றத புரிஞ்சுக்க பாணி, என்னால எதையும் சொல்ல முடியாது, சொன்னா நீ தாங்க மாட்டேன்னு சொன்னா கேட்கவே மாட்டா. இல்ல எனக்கு நீ சொல்லியே தீரணும், இப்படி எல்லாம் நீ பேசினா மட்டும் நான் நம்பிடுவேனா அப்படி இப்படின்னு கத்தி அவரை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பக்கம் ஏதோ ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்கும். டிவைஸ்ல இருந்து தான் கேக்குது. அதை கேட்டவொடனே இங்க வேகா பங்குக்கு தூக்கி வாரி போடுது. சரி ஜுவல்லரி பாணி அதை கண்டுக்க மாட்டான்னு பார்த்தா அவ நேரா அதை நோக்கி தான் போவா. அவரால் தடுக்க முடியல. வேணாம் அங்க போகாத, அது ஒண்ணுமே இல்லன்னு எவ்வளவோ சொல்லுவாரு, கேட்க மாட்டா. அந்த சத்தத்துக்கும் குமாவுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி உளருவாரு. அதுலயே தெரிஞ்சு போச்சு உள்ளுக்குள்ள ஏதோ முக்கியமா ஒண்ணு இருக்குன்னு. ஆனா ஜுவல்லரி பாணி இருந்துட்டு நேரா உள்ள போவா. போயிட்டு வேகா பங்க் சொல்ல கேட்காம அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போனவ அங்க இருக்க விஷயத்த பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவா. அட வேற ஒண்ணும் இல்ல, அவங்க அப்பா குமா பாப்பாவை யூஸ் பண்ணி அடிப்பாரு இல்ல, அந்த சிம்பிள் அப்படியே பெரிய சைஸ்ல செஞ்சு வச்சிருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிப்பா. அப்படியே கட் பண்ணி நியூ வேர்ல்டுல ஏதோ ஒரு சி ஏரியால காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கொடூரமா ஒரு கப்பல் ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது. அந்த கப்பலை ஒரு பெரிய சைஸ் மீன் விடாம விரட்டிட்டு இருக்குது. சொல்ல போனா அந்த இடம் தான் நார்மல் சி ஏரியாவாமா. அங்கேயே எப்படி இருக்குன்னா டேஞ்சரான ஏரியால எப்படி இருக்கும் அப்புறம் தான் காட்டுறாங்க. அது வேற யார் கப்பலும் கிடையாது, நம்ம யூஸ்டஸ் கிட்டோட கப்பல் தான். ஏதோ ஒரு ஐலாண்டு பக்கத்துல வந்திருப்பானுங்க. அந்த ஐலாண்ட ஹோம் ஆஃப் த ஜெயின்ஸ் பாங்க. அப்படின்னா அது என்ன ஐலாண்டு? எஸ் செல்பாஃப். உடனே யூஸ்டஸ் கிட்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே கட் பண்ணி அந்த நாவல் பிரான்ச் G14 காட்டுறாங்க. அங்க இருக்க வைஸ் அட்மிரல் டாலு, இங்க பாருங்க பெருசு, நாங்க ஆல்ரெடி எக்ஹெட் ஐலாண்டுக்கு போறதுக்காக பிளான் பண்ணிட்டோம். சோ தேவையில்லாம எங்க ட்ரூப்ஸ் யாரையும் கூப்பிட்டு இருக்காதீங்க, ஏகப்பட்ட வேலை இருக்குதும்பா. என்னமா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் கருணை காட்டும் பாரு. அவ பயங்கர ஸ்ட்ரிக்டா பேசுவா. எக்ஹெட் ஐலாண்ட்ல இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா கடலோட எம்பரர். அவனெல்லாம் அவ
அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாரும் போய் அட்டாக் பண்ண முடியாது. அவன் பயங்கர பவர்ஃபுல், அது வேற விஷயம். ஆனா கடலுக்கு 4 எம்பரர் அவசியமா தேவை. அவங்கள கவர்மெண்ட் ஆலையில எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டீங்களான்னு கேட்டா, நக்கலா நான் ஏன் வாங்கணும் பாரு. இன்னும் பச்சை பச்சையா திட்டுவா. யோ நீ 10 வருஷத்துக்கு மேல நேவில குப்பை கொட்டிட்டு இருக்க, இது கூட உனக்கு தெரியாது. அந்த வேலையை பாருனா நான் ஆல்ரெடி வந்துட்டேன் பாரு. எங்க அந்த G4ங்கிற நாவல் பேசுக்கு. அதே நேரம் ஹெல்மப்போ பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பான். இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் கடத்திட்டு போயிட்டான் இல்லன்னு. அந்த டைம் நம்ம கார்ப் டே ஹெல்மப்போ வெளியில வாடான்னு ஒரு கத்துவாரு. நேவி ஆலையிலே பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க. என்ன அவனை கூப்பிட்டு வச்சு கொல்ல போறாரான்னு. அவனுக்கு அவரை பார்த்தவன சந்தோஷம் தாங்க முடியல. தலைவரே பிளாக் பியர்டு கோபியை தூக்கிட்டு போயிட்டான். தலைவரே தூக்கிட்டு போயிட்டான். நம்ம எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும். என்னால எதுவும் பண்ண முடியலன்னு கதறி கதறி அழுவான். என்னடா குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க, சட்டுன்னு வந்து கப்பல் ஏறு, போய் அவனை பொட்டுன்னு போட்டு நம்ம கோபியை தூக்கிட்டு வருவோம். எங்க அந்த பைரட் ஐலாண்ட் பீஹைவ் தானே, வா வா போய் பைரட்ஸ் எல்லாத்தையும் பொலந்து கட்டி பந்தாடலான்னு மனுஷன் மாசா சொல்லுவாரு. அவ்வளவுதான் இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனந்த கண்ணீர் பிச்சுக்கிட்டு வருது. அவரு அதுக்கு மேல சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. கார்ப்புக்கும் பிளாக் பியர்டுக்கும் சண்டைனா கண்டிப்பா தாறுமாறா சண்டை இருக்க போகுது. சரி எந்த லெவல்ல பஞ்சாயத்து நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.